உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும். ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு தன் மனைவியின் மீது ஒரு சந்தேகம் வருது. வர வர மனைவிக்கு சரியா காது கேட்கலையோ அப்படின்ற சந்தேகம். எனவே அதை சோதிப்பதற்காக இவன் ஒரு செயலை செய்கிறான். மனைவி சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து கணவன் மெல்லிய குரலில் நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்றான். அந்த மனைவியும் அமைதியோடு இருக்கிறார். சரி கேட்கல போல அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு ஒரு 5 அடி கிட்ட போய் மீண்டுமாக மௌனமான குரலில் நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்றான். அப்பொழுதும் அந்த மனைவி அமைதியாக இருப்பதாகவே அவன் உணர்ந்து கொண்டு சரியா காது கேட்கல போல, சரி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு அடி தூரத்தில் போயிட்டு மனைவிக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த மனைவி, நீங்க 2 முறை கேட்டபோது நான் என்ன சொன்னனோ அதை தான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொன்னாலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் காது மந்தமாக இருந்தது அந்த மனைவி அல்ல, மாறாக அந்த கணவன். இந்த நிகழ்வோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை தொடர்பு படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நான் சொல்ல விழைகிறேன். தங்களுடைய குற்றங்களை மறைக்க பிறரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறவர்கள் நம் மத்தியில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால் ஊதாரி மகனுடைய நிகழ்வு அதில் வருகிறது. அந்த நிகழ்வில் பெரிய மகனுடைய மனநிலை இதுதான். இதோ இந்த இளைய மகன் விலை மகளிரோடு சென்று உம்முடைய சொத்துக்களை எல்லாம் பாழாக்கிவிட்டு திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்காக நீர் கொழுத்த ஆடை அடித்திருக்கிறீர் என்று சொல்லும்போது தான் செய்கிற குற்றங்களை விட இந்த இடத்தில் யாரோ ஒருவரை குற்றவாளியாக நிறுத்தி இந்த இடத்தில் தன்னை நிரபராதியாக்கிக் கொள்ளுகிற மனநிலை. ஆலயத்தில் 2 பேர் ஜெபிப்பதற்காக போகிறார்கள். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். 2 ஜெபிப்பதற்காக போகிறார்கள். ஒருவர் வரி தண்டுபவர், மற்றொருவர் பரிசேயர். பரிசேயருடைய மனநிலையை பாருங்கள். தன்னை பற்றியோ தன்னுடைய நிலையை பற்றியோ ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லாமல், நான் அதோ வெளியில் நிற்கிறானே அந்த வரி தண்டுபவனைப் போல அல்ல என்று சொல்லி தன்னை நேர்மையானவராகவும் மற்றவரை பாவியாகவும் முத்திரை குத்துகின்ற மனநிலையை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அதுதான் அன்பிற்குரியவர்களே. அந்த இடத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்கள் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இந்த பெண் என்னவோ தவறு செய்தவளாகவும் தாங்கள் எல்லாம் நிரபராதியாகவும் இவர்கள் காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் கூனி குறுகி நிற்கின்ற விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், மற்றொரு பக்கம் தங்களை நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் நேர்மையாளராகவும் காட்டிக்கொள்ளுகிற பரிசேய கூட்டம் மறுபக்கம். இந்த இடத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணினுடைய பாவம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் தங்கள் நிரபராதிகளாக காட்டிக்கொள்ளுகிறவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலில் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடு, உன் கண்ணில் இருக்கின்ற தூசியை எடு, பிறகு அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற தூசியை துரும்பை எடுப்பதற்கு உனக்கு நன்றாக கண் தெரியும். பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக, பிறரை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு முன்பாக, பிறர் பாவிகள் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
இதுதான் முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இந்த இடத்தில் இந்த பரிசேய கூட்டம் ஏதோ விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிப்பதற்காக கொண்டு வந்த செயல் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்தில் குற்றம் சாட்ட வேண்டும், சதித்திட்டம் தீட்டி அவர் மீது பழியை போட வேண்டும், அவரை இந்த இடத்திலே குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பரிசேய சதுசேய கூட்டத்தினுடைய திட்டம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறது, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். லேவியர் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது இறைவசனம் அதை சொல்லுகிறது. இணைச்சட்டக புத்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள் அதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம வாசிக்கலாம். இணைச்சட்டக புத்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். மனமாகியும் கன்னிமை கழியாத ஒருத்தியை நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் நகர் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எறிவர், அவர்களும் சாவார். அதாவது பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் இருவர் கையும் களவுமாக பிடிபட்டால் அவர்களை பொதுவெளியில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். அதாவது இருவர் பிடிபட்டால், விபச்சாரத்தில் ஒருத்தர் மட்டும் ஈடுபட முடியாது. இந்த இடத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் என்று சொல்லியிருந்தாலும் கூட நிச்சயம் ஒரு ஆணும் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆணை அவர்கள் இழுத்து வரவில்லை. சட்டம் என்ன சொல்லுகிறது? பிடிபட்ட இருவரும் கொண்டு வந்து அந்த இடத்தில் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் செய்த செயல் பெண்ணை மட்டும் இழுத்து வந்து அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, சட்டம் சொல்லுகிறது அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏனென்றால் நீர் மன்னிப்பை பற்றி பேசுகிறீர், இறைவனுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறீர், அன்பை பற்றி பேசுகிறீர், கருணையை பற்றி சொல்லுகிறீர், ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த இடத்துல மன்னித்தால் மோசேவினுடைய சட்டத்திற்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார் என்று ஆகிவிடும். சரி, மோசேயினுடைய சட்டப்படி நீங்களே அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு இரக்கமற்றவராக, அன்பு இல்லாதவராக, அன்பு, அமைதி, சமாதானத்தை பற்றி போதிக்கின்ற இயேசுவே பிறரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றாகிவிடும். எனவே இவை இரண்டிற்கு மத்தியில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாதமாகவே நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, இன்னைக்கு பல பேர் இப்படிதான் நம்மை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டுவார்கள். ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி, இறையரசை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களையும் புது வாழ்வு கொடுத்து நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏழை எளியவர்கள், வறியவர்கள் எல்லோரையும் சென்று அரவணைத்து அவர்களை தேற்றி நம்பிக்கை ஊட்டி அவர்கள் வாழ்வில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்துகிறார். ஆனால் இதெல்லாம் பிடிக்காத இந்த பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர் கூட்டம் அவரை சதித்திட்டம் தீட்டி கொலை செய்ய அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இறைவனுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். எனவேதான் இந்த செயலானது நடைபெறுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்களுடைய எண்ணங்களை, இவருடைய தீய எண்ணங்களை, சிந்தனைகளை நன்றாக ஆய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். எனவேதான் அன்பிற்குரியவர்கள் அந்த இடத்துல மிக பெரும் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது, மிக பெரும் ஒரு பாவ மன்னிப்பு நிகழ்கிறது. அங்க இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பெரும் விடுதலையானது கிடைக்கிறது. அதுதான் மூன்றாவது செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவியை வெறுப்பதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, இயேசு பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய ஒருபோதும் பாவியை அவர் வெறுப்பதில்லை.
கையும் களவுமாக பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு விடுதலை வாழ்வை, ஒரு புது வாழ்வை, ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் என்பதை அழகாக சொல்லுகிறது இறைவார்த்தை. பல நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும். ஆண்டவர் இயேசு தரையில குனிந்து எதையோ எழுதி கொண்டே இருந்தாரே, அவர் என்ன எழுதினாரு அப்படின்ற ஒரு அந்த ரகசியமானது நமக்கு வெளிப்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. அவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன எழுதியிருப்பார்? நாம் சிந்தித்து பார்க்கலாம். விவிலியத்தின் வாயிலாக அவை என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இறைவன் பல இடங்களில் விரலால் எழுதியிருக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 31வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின், ஆண்டவர் சீனாய் மலை மேல மோசேயோடு பேசி முடித்த பின்பு என்ன செய்கிறார் பாருங்க. கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். பாத்தீங்களா? கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகள் 2ஐயும் மோசேவிடத்தில் அவர் கொடுத்தார். கடவுள் கையால் எழுதுகின்றார். என்ன எழுதுகிறார்? தன்னுடைய விரலால் சட்டங்களை எழுதுகிறார். என்ன சட்டம்? கடவுள் ஒருவரே, அவர் பரிசுத்தர், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் உடைமையை விரும்பாதே என்கிற 10 கற்பனைகளை அவர் அற்புதமாய் எழுதி கொடுக்கிறார் மக்களுடைய நல்வாழ்விற்காக. அதைத்தான் சொல்கிறது, அவர் விரலால் அதை எழுதினார். இன்னொரு இடத்திலும் விரலால் எழுதப்படப்படுகிறது. தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதையும் நாம வாசிக்க கேட்கலாம். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி, திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. பார்த்தீங்களா? அந்த அரசனுடைய அந்த தூண்ல அது எழுத தொடங்குகிறது. என்ன எழுத தொடங்குகிறது பாருங்க. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளம் கையை பார்க்கிறான். அந்த அரசன் உள்ளம் கையை பார்க்கிறான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி. பாருங்க எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதை பார்த்த உடனே அவன் முகம் கருத்து, உள்ளம் கலங்கி, அஞ்சி நடுங்கி. என்ன நடக்கிறது பாருங்க. தொடை நடுக்கமுற்றான். தொடை நடுக்கமுட்டான். பயம் வந்துடுச்சு அவனுக்கு. அவனுக்குள்ள பயம். ஒருவர் அந்த இடத்தில் எழுத தொடங்கும் போது ஒரு விரலானது தோன்றி எழுத தொடங்குகிறது. அதை பார்த்த உடனே இந்த அரசன் நடுக்கமுடுகிறான், தொடை நடுங்கி. ஏன் என்றால் இந்த இடத்தில் யார் அந்த அரசன்? பெல்சாட்சர் என்கிற அரசன். அவன் யார் என்று பார்க்கும்போது நெபுகத்நேசருடைய மகன். இவன் என்ன செய்கிறான்? நெபுகத்நேசர் ஜெருசலேம் ஆலயத்தை முற்றுகையிட்டு அந்த ஆலயத்தை அழித்து ஒழித்து அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா வெள்ளி பொன் செம்புகளை எல்லாம் அவன் கொள்ளையடித்து வருகிறான். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து தன்னுடைய குடோன்ல அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த பெல்சசார் என்பவர் அப்பொழுது அரசனாக இருக்கும்போது ஒரு மிக பெரும் ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்தின் போது எல்லாருக்கும் அவன் திருடி கொண்டு வந்திருந்தான் பாருங்க, கொள்ளையடித்து கொண்டு வந்திருந்தான் பாருங்க. அந்த பொன் செம்புகளில், அந்த பொன் கப்புகளில், அந்த வெள்ளி பாத்திரங்களில் மதுபானங்களை ஊற்றி அவர்களுக்கு கொடுத்தான். அதெல்லாம் கடவுளுடைய புனித பொருட்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த புனித பொருட்களை இவன் தவறாக மது போதைக்கு பயன்படுத்தியதனால் கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளாகிறான். எனவே அவனுடைய குற்றங்களை, அவனுடைய தவறுகளை, அவனுடைய பாவங்களை அந்த இடத்துல எழுதி உனக்கு என்ன தண்டனை நடக்க போகுது அப்படின்னு அவர் எழுதும்போது இவன் அதை பார்த்து கொலை நடுங்கி போய் தொடை நடுங்கி நிற்கிற நிலையைத்தான் இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. அதோட நாம் பார்க்குற இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தி, யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்த இடத்துல இயேசு ஏதோ விரல்ல எழுதுறாரே. அவர் என்ன எழுதினாரு?
அவர் என்ன எழுதினார் என்றால், அன்பிற்குரியவர்களே, எரேமியா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் 17வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை வாசிப்போம். ஆண்டவரே இஸ்ராயேலின் நம்பிக்கையே, ஆண்டவரே இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவார். உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள், உம்மை விட்டு யாரெல்லாம் விலகி போகிறார்களோ, உம்மை விட்டு யாரெல்லாம் தூர நிற்கிறார்களோ, உம்மை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, அவர்களுடைய பெயரானது இந்த தரையில் எழுதப்படும். அவர்களுடைய பெயர்கள் இந்த தரையில் எழுதப்படும். சொல்லுங்க, அடுத்து படிங்க. ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். பார்த்தீங்களா அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த யோவான் எழுதிய இன்றைய நற்செய்தி வாசகம், அதற்கு முன்பாக இருக்கின்ற 7வது அதிகாரத்தை வாசித்து நாம பார்க்கணும். அந்த 7வது அதிகாரத்தில் வர நிகழ்வு தான் இவற்றிற்கு அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் கூடார விழாவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். கூடார விழா ஒரு வார காலமாக அந்த யூத மக்கள் அதை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பலிப்பீடத்தின் மீது சீலோவாம் என்கிற குளம் ஒன்று உண்டு. பக்கத்தில், எருசலேம் தேவாலயத்தினுடைய பக்கத்தில் அந்த சீலோவாம் குளத்தில் போய் தலைமை குரு என்ன செய்வாராம், அதிலிருந்து அந்த தூய தண்ணீரை கொண்டு வந்து பலிப்பீடத்தின் மீது ஊற்றுவார். அந்த தூய தண்ணீரை பலிப்பீடத்தின் மீது ஊற்றுவார். அது ஊற்றும் போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவாராம், எங்கள் ஜீவ தண்ணீரே சீக்கிரமாக வாரும், மெசியாவே எங்களை மீட்க விரைந்து வாரும் என்று சொல்லி அந்த தண்ணீரை அவர் அதன் மீது ஊற்றுவாராம். ஸோ அந்த நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் அந்த யூத பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த தருணத்தினுடைய கடைசி நாளில் இயேசு ஆண்டவர் அங்கே உள்ள வந்தார். உள்ள வந்த பிறகு யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. 38வது வசனம், யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது. இந்த வசனத்தோட நாம் நிறைவு செய்யலாம். அந்த வசனம் வாசிப்போம். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க அங்க இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு செய்து கொண்டிருக்கிற சடங்கு அல்ல, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் நான் இருக்கின்றேன். என்னை புறக்கணித்து விட்டீர்கள், என்னை மறந்து விட்டீர்கள், என்னை நிராகரித்து விட்டு ஏதோ ஒரு இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி கொண்டிருக்கிறீர்களே, உலகின் ஒளி நானே, வாழ்வு தருகிற ஊற்று நானே என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவே இந்த இடத்தில் நிராகரிக்கப்படுவதை, புறக்கணிக்கப்படுவதை உணர்த்துவதற்காகத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்வே நடக்கிறது. எனவே அப்படி புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், இயேசுவை வெறுத்தவர்கள், இயேசுவை மறந்து போனவர்களுடைய பெயர்களைத்தான் அந்த இடத்துல அவர் எழுதினார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. கொஞ்சம் மனசாட்சி இருந்தது அந்த பரிசேயர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும், மோசே என்ன சொல்லுகிறார் என்பது தெரியும். எனவே தான் அவர்கள் எல்லோரும் மனசாட்சி உறுத்தியதனால் தங்களுடைய கைகளில் இருந்த கற்களை எல்லாம் கீழே போட்டுட்டு போறாங்க. சில பேர் இந்த மனசாட்சி உறுத்தவில்லை என்றால், இந்த மனசாட்சி செயலாற்றவில்லை என்றால், அந்த குற்ற உணர்ச்சி இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நாம் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்போம். இந்த இடத்துல இந்த பரிசேயர்களுக்கு கூட கடவுள் நிச்சயம் ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி நாங்களும் குற்றவாளிகள் தான், நாங்களும் பாவிகள் தான், நாங்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை உணர்ந்ததனால் அந்த இடத்துல கல்லை போட்டு விட்டு போனார்கள். மனமாற்றம் நிகழ்ந்தது. அந்த பெண்ணுக்கு புது வாழ்வு கிடைத்தது. இயேசுவினுடைய அற்புதமும் அதிசயமும், அவரே மெசியா, அவரே இறைமகன், அவரே நமக்கு மீட்பர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாய் இது அமைந்திருந்தது. எனவேதான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள், இதோ புது செயல் ஒன்றை
நான் உங்களுக்காக செய்ய இருக்கிறேன். அந்த புது செயல் யார் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முன்னாடி நான் உங்களை செங்கடலிலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தேன். தேர்களையும் குதிரைகளையும் படை வீரர்களையும் நான் வீழ்த்தினேன். திரிகளை அணைப்பது போல அவர்களை எல்லாம் அழித்தொழித்தேன். அதெல்லாம் மறந்துருங்க, வேண்டாம். இப்பொழுது புதிதாக உங்களுக்கு நான் ஒரு மீட்பரை, என் மகனை அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அவர் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். அவர் உங்களுக்கு நிலையான ஒளியாக இருப்பார் என்பதை எடுத்து கூறுகிறது. இதையே இன்றைய 2ஆம் வாசகம் அற்புதமான முறையில் பவுலடிகளார் தன்னுடைய வாக்குறுதியாக அவர் அளிப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம், மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக நான் கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி பவுலடிகளார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டாரோ அதே போன்று நாமும் ஆதாயமாக்கிக் கொண்டார். அந்த பெண்ணுக்கு கிடைத்த விடுதலை, அந்த பெண்ணுக்கு கிடைத்த புது வாழ்வு நமக்கும் இன்று கிடைக்கும். நாமும் ஆசீர்வாதத்தோடு வாழலாம். ஆமீன்.